அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதுமா? தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டமா? சார், முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க சார். நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை பத்தி பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். அந்த பொண்ணு யாருன்னா? அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். நான் யாருங்கிறத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லுங்கய்யா, அந்த பொண்ணு யாரு? சார், உங்ககிட்ட தான் சார் கேக்குறோம். அவ யாரு சார்? அவ இவ வீட்ல நகையை திருடிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே அவ மேல புகார் எடுத்து அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாப்பீங்களா? அதை விட்டுட்டு அவ யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. யார் சார் அவ? இல்லம்மா, அது அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. நான் நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணும். இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதுமா. அப்படிப்பட்ட பொண்ணு மேல இப்படி ஒரு பழைய போடுறீங்களேம்மா? நல்லா சொன்னீங்க போங்க. அவ சரியான வேஷக்காரிங்கய்யா. அது தெரியாம நான் அவ மேல இறக்கப்பட்டு அவளை என் வீட்லயே வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவளுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து தங்க இடமும் கொடுத்து அவளை எங்க வீட்ல ஒருத்தி மாதிரி பாத்துக்கிட்டேயா. ஆனா அவ அந்த நன்றி கூட இல்லாம எனக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. அவளை போய் நல்லவன் நியாயமானவன் பேசிக்கிட்டு தயவு செஞ்சு அவன் மேல புகார் எடுத்துக்கங்கய்யா. சரிம்மா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம். நான் இந்த கேஸை ரகசியமாவே டீல் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சார், நாங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா தானே சார் நீங்க அவ மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுதானே சார் சட்டப்படி செல்லும். ஏமா, எனக்கே சட்டம் சொல்லி தரியா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த விஷயத்த வெளியே சொன்னா அப்புறம் அந்த பொண்ணு அலர்ட் ஆகி வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எப்படியாவது பொண்ணையும் நகையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். சரியா? ஹே, இவரு சொல்றதும் சரிதாண்டி. அந்த அஞ்சலியை இவரு ரகசியமாவே தேடட்டும். அப்பதான் அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அப்படியே சொல்ற? சரி, உனக்கு சரினா எனக்கும் சரிதான். சரிங்க சார், நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ஐயா, 30 பவுன் நகை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க ஐயா. நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேம்மா. நீங்க கிளம்புங்கம்மா. வா. யார் மேல என்ன புகார் கொடுக்குறாங்க பாரு. அதுவும் ஜிகே சார் பொண்ணு மேல. அந்த பொண்ணு நினைச்சா இவங்க வீட்டுக்கு 30 பவுன் என்ன 300 பவுன் கூட கொடுக்கும். அந்த பொண்ணு இவங்க வீட்டு நகைய திருடிட்டு போயிருச்சான். நல்ல கதையா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எதுக்காக இவங்க வீட்டுல வந்து வேலை செய்யுதுன்னு தான் புரியல. சரி, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து விவகாரம்லாம்.